Good afternoon. Assalamu alaikum. வணக்கம். அருமையான நேரம் பொழிகின்றது. இறைவனுடைய அருள் பொழிகின்றது. மழை பொழிகின்றது. இறைவன் இந்த நிகழ்ச்சிக்கு அங்கீகாரம் கொடுத்து விட்டான். நிச்சயமாக இதிலே கலந்திருக்கின்ற யாராவது ஒருவரோ அல்லது இருவரோ அல்லது பலரோ இந்த தேர்விலே வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது என்று இறைவனுடைய அங்கீகாரம் கிடைத்து விட்டது. நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இங்கே இருப்பவர்களுக்கு எல்லாருக்கும் முன்னால், ஐ டோன்ட் நோ உத்மாமி சாபருக்கு தெரியுமா எனக்கு தெரியல, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ்ங்கிற என்ற ஒரு அமைப்பு, ஒரு பெயர் இங்கே இருப்பவர்களுக்கெல்லாம் முன்னால் எனக்குத்தான் தெரியும். யாருக்கும் தெரிஞ்சமா இல்லை. ஏனென்றால் நான் எம்ஏ முடித்த உடனே 80s 82 83 அப்போ ரொம்ப பாப்புலர் யூபிஎஸ்சியில் டிஎன்பிசி கலெக்டர்னா என்ன ரொம்ப உங்களுக்கு தெரியுமில்ல. டாக்டர் இன்ஜினியரை விட கலெக்டர் ரொம்ப உயர்வான பதவி. உண்மைதான், அதிகாரம் உள்ள பதவி, லீடர்ஷிப் எடுக்கக்கூடிய பதவி. ஏனென்றால் லீடர்ஷிப் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப். அது ஒரு இபாதத்து. நம்ம பெரிய கலிஃபாக்கெல்லாம் லீடராக இருந்தாங்க. அந்த பதவி எல்லாருக்கும் ஒரு கனவாகத்தான் இருக்கும். அது எனக்கும் இருந்தது. அதனுடைய அடிப்படையில் யூபிஎஸ்சி நான் முடியாது, ரொம்ப கஷ்டம். டைரக்டராக கரெக்டாக முடியாது. ஆகியனால நான் சர்வீஸ் கமிஷன் ஃபர்ஸ்ட் குரூப்ங்கிறது டெபுட்டி கலெக்டர், டிஎஸ்பி, அந்த மாதிரியான தேர்வுகள் நடக்கக்கூடியது. அதில் நான் எழுத ஆரம்பித்தேன். படிக்க அதிகமாக இல்லை. ஏனென்றால் அன்னைக்கு பாட்டு மாதிரியோ அல்லது உத்மாமி சார் மாதிரியோ அல்லது சித்திக் சாப் மாதிரியோ அவங்கள மாதிரியோ அன்சார் மாதிரியோ ஆட்கள் இல்லை. கலிமா மாதிரி அமைப்பு இல்லை. அன்று ஒரு அமைப்பு இருந்திருந்தால் நான் சீரியஸாக படிச்சிருப்பேன். வெளிநாட்டுக்கு போயிருக்க மாட்டேன். நிச்சயமாக நான் ஒரு டெப்டி கலெக்டர் ஆகிருப்பேன். ஏன்னா அன்னைக்கு உள்ள அவேர்னஸ் இருந்தது. கைடன்ஸ் இல்லை, அசிஸ்டன்ஸ் இல்லை. ஏதோ ஒன்று பண்ணணுங்கிற ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணோம் இல்லை. அந்த சமயத்தில் எனக்கு ஒரு வேலை கிடைத்தது. அதுவும் அரசு வேலை. தமிழ்நாடு வக்ஃப் போர்டில் எனக்கு இன்ஸ்பெக்டர் as well as EO எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு வராது நம்ம மாவட்டத்துக்கே கிடைத்தது. இந்த ஊருக்கெல்லாம் வந்திருக்கிறேன். இதே ஜலால் ஹாஸ்பிட்டலில் அங்கே பழைய ஒரு முத்தவலி இருந்தார். அவரெல்லாம் கான்ட்ரிபியூஷன்லாம் வாங்குறது வழக்கம். அந்த பதவி கிடைத்தது. ஸ்மால் ஆர் பிக், ஐ காட் எ ஜாப், கவர்மெண்ட் ஜாப். அப்படி இருக்கும்போது ரிப்பீட் பண்ண முடியலை. ஏன் ரிப்பீட் பண்ண முடியலன்னா, மோட்டிவேட் பண்ண ஆள் இல்லை. கல்ஃபிலேருந்து அழைப்பு வருது. எப்பா நீ எம்ஏ படிச்சிருக்கிறா, இந்த சமயத்தில் துபாயிலெல்லாம் எம்ஏ படித்தவங்க அதிகமாக கிடையாது, நீ வா நல்ல வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு ஆசிலேஷன். டு பி ஆர் நாட் டு பின்னு சொல்லுவாங்கல்ல ஷேக்ஸ்பியரில், ஹேம்லெட்டில். டு கோ ஆர் நாட் டு கோ, ஆர் டு ப்ரிப்பேர் ஆர் நாட் டு ப்ரிப்பேர் ஃபார் ஐஏஎஸ் ஆர் ஐபிஎஸ் ஆர் ஃபர்ஸ்ட் குரூப். அந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு நெருங்கிய நண்பர் விசாவே அனுப்பிட்டார். விசாவை அனுப்புகிறோன்னா வீட்டில் சொன்னாங்க, அப்பா நீ என்ன போகிற, அங்கே போனால் நல்லா சம்பாதிக்கலான்னு சொன்ன உடனே சரி நம்ம போவோமேன்ட்டு நான் அங்கே போனேன். அங்கே போய் எம்ஏ படித்ததுனால ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து நான் என்ன விரும்புகிறேனோ, டெப்டி கலெக்டர் ஆன விரும்ப மாதிரி அன்றைக்கு ஈக்குவலான ஒரு பதவியே பெற்றேன். ஏன் பெற்றேன் என்றால் என்னுடைய எண்ணம் டெப்டி கலெக்டர், ஆசை, நோக்கம், அதான் நம்முடைய டார்கெட்டு. ஆனால் 3 வருடங்களில் என்ன இந்தியாவில் சாதிக்க முடியாததோ அதை நான் துபாயில் சாதித்தேன்.
ஏனென்றா எனக்குள்ள அந்த அர்ஜி இருக்குல்ல, அந்த பேஷன் இருக்குல்ல, அது அணையவில்லை. அது டிஎன்பிசியில இருந்து நேரம் துபாயில் ஒரு பெரிய கம்பெனியில் அமைந்து விட்டது, அவ்வளவுதான். ஸோ ஐ அச்சீவ் த கோல் வாட் ஐ டிசைட் ஃபார். என்ன எதிர்பார்த்தனோ அது எனக்கு அங்கே கிடைத்தது. வளர்ச்சி பெற்றது. இருந்தாலும் கூட எனக்கு டிஎன்பிசி என்னால் மறக்க முடியல. அதனுடைய அடிப்படையில் தான் ப்ரொஃபஸர் டாக்டர் அன்சாரு, மற்ற உதுமாமீன் சாரு, மற்றவங்களெல்லாம் உடைய துணையினால் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, தக்கலையில் ஏற்படுத்தி டிஎன்பிசி சர்வீஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அந்த முறையில் ட்ரைனிங் கொடுத்தோம், நீட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். ஆகையினால் ஒரு மாணவனுக்கு, ஒரு ஏழை குடும்பத்தில் உள்ள ஒரு மாணவனுக்கு ஃப்ரீயாக 20,000 தான் வருஷத்துக்கு ஃபீஸு. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சி இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இஸ் கோயிங் ஃபார் ஹவுஸ் சர்ஜன் இன்டர்ன்ஷிப்புக்கு போகிறார். ஏன்னா எதை நீங்கள் நாடுறீங்களோ அதை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கிறது. எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் அண்ட் எவ்ரிபடி இஸ் எனர்ஜெட்டிக். யூ ஆர் நாட் ஏ ஹியூமன் பீயிங் ஒன்லி, யூ ஆர் கிரியேட்டட் பை காட். ஸோ ஹி நோஸ் வாட் யூ வாண்ட், ஹி நோஸ் தட் வாட் யூ நீட். அதுக்காகத்தான் சிலர் அனுப்புகிறான், இந்த உலகத்துக்கு சிலர் அனுப்புகிறான். இவங்கெல்லாம் விரும்புகிறாங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல, நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பினவர்கள் தான், இறைவன் சூஸ் பண்ணி அனுப்பினவங்க தான் இவங்க. தே ஆர் த சூசன் பீப்புள். நான் சொன்னல, தே ஆர் மோட்டிவேட்டிங், நாட் ஓன்லி மோட்டிவேட்டிங். இங்கே மோட்டிவேட் மட்டும் பண்ணல, எவ்வளோ நாட்கள் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் ஆல்சோ கிவிங் கைடன்ஸ், கைட் பண்ணுறாங்க. நீங்கள் தெரியுமில்ல, அங்கே போனால் தொழுதா பள்ளிக்கு போகலான்னா தொழுதா பள்ளிக்கு போகலாம், பள்ளிக்கு போயிட்டு நேராக சொர்க்கத்துக்கு போயிடலாம். ஓகே, அது எங்கே இருக்குது பள்ளி? இந்த வழியாக போகணும், இப்படி போகணும், இதை பண்ணணும், இதை ஓதணும்னு சொல்லி கைட் பண்ணணும்ல. அதுக்கு இன்னைக்கு சமுதாயத்தில் ரொம்ப ரொம்ப ஆட்கள் குறைவாக இருக்காங்க. சரி, கைடு பண்ணக்கூடியவங்க வந்துட்டு இருந்த பிறகு கூட அசிஸ்ட் பண்ணணும்ல. எப்படி அசிஸ்ட்? ஆனர் பண்ணணும். உள்ள செலவெல்லாம் ரொம்ப இருக்குது. அவங்கெல்லாம் கையில் வந்து கை போட்டு பைசாலாம் போட்டு ப்ரொஃபஸரு எல்லாருமே செலவழிக்கிறாங்க. அசிஸ்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ண மட்டும் போதாது, கேரியர் கைடன்ஸ் மட்டும் கொடுத்தா போதாது, அவங்கள ஹானர் பண்ணணும், கேஷ் ப்ரைஸ் கொடுக்கணும், அவங்கள உற்சாகப்படுத்தணும், அவங்களுக்கு அந்த ஆணவத்தை என்ன செய்யணும்? தூண்டணும். அந்த எரி இருக்குல்ல, அதை தூண்டி அது விளக்கு பிரகாசமாக எரியும் போது நிச்சயமாக எந்த ஒரு மாணவன் என்ன நினைக்கிறானோ அதை அடைய முடியும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் தான். எனக்கு இங்கே தான் முடியல. 3 வருஷத்துல நான் என்னென்ன இதில் ஏதாவது கல்ஃபில் உள்ளவங்க இருந்தால் நஜீப்கெல்லாம் தெரியும். ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் நான் வந்து ஒரு சாதாரண டொயோட்டாவில் போன விரும்ப என் கம்பெனி சொன்னாங்க, நீ டொயோட்டாவில் போகக்கூடாது, யூ ஆர் ரிப்ரசன்டிங் திஸ் பிக் குரூப் ETA. ஸோ யூ ஆர் சப்போஸ் டு டிரைவ் எ மெர்சிடஸ் கார், யூ ஆர் சப்போஸ் டு டிரைவ் எ பிராடோ கார். ஆண்டம் உதயனால கம்பெனி எனக்கு மெர்சிடஸ் கார் வாங்கி கொடுத்தாங்க, கம்பெனி எனக்கு பிராடோ வாங்கி தந்தாங்க. ஒரே சமயத்தில் 2 கார். ஏன்னா டெசர்ட்டுக்கெல்லாம் போனால் என்ன செய்வேன்? பிராடோவில் போவேன். இன்சைடில் விசிட்டர்ஸு மற்றவங்களாம் வரும்போது மெர்சிடஸ் யூஸ் பண்ணுவேன். அந்த எண்ணம் இருந்தது. என் பையன் கேட்குறான், டேடி நீங்கள் மட்டும் அனுபவிச்சா போதுமா? ஓகே, எங்களுக்கெல்லாம் வேண்டாமாங்கிறான். ஓகே, நோ ப்ராப்ளம், யூ கேன் ஆல்சோ ஆஸ்பைர் இட். நீ விரும்பு, நீ நினைக்க, படி. அப்போ என்ன கார் வாங்கி தருவீங்க? BMW வாங்கி தரப்பான்னு. ஸோ ஹி டிட் இட், he studied well, he got a medical seat, and now he is also completed the 4 years course. He is waiting for internship. என்னன்னா, அந்த ஒரு ஆளுக்கு நான் உதவி பண்ணல, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணோம்ல, அவருக்கு பேர் அப்துல் ரஹ்மான். ஆண்டவன் பார்த்துட்டு, ஏன்பா நீ உன்னை மட்டும் நாங்கள் விட மாட்டான்னு சொல்லி என்னுடைய மகனுக்கு பேர் அப்துல் ரஹ்மான். அப்போ அவருக்கு இறைவன் தான், நீ மட்டும் இல்லை. யார் ஒருவர் மற்றவர்களை, சமுதாயத்தில் உள்ள ஏழை எளியவர்களை, இறைவனுடைய வேலையை, ரப்பு இறைவன், டீச்சர் இறைவன், எல்லாம் இறைவன், அந்த வழியில் உள்ள ஒரு சில விஷயங்களை நாம் செய்தால் நமக்கு இறைவனுடைய என்ன கிடைக்கும்? அருள் கிடைக்கும். நான் பார்த்தீங்களா நம்மளை. அதனால தான் நமக்கு பேர் அர் ரஹ்மான். அவன் அர் ரஹ்மான், நம் அப்துல் ரஹ்மான். அவன் கஃபூர், அப்துல் கஃபூர், கஃபூர், நம் அப்துல் கஃபூர். அவன் அப்துல் ஜப்பார், அவன் ஜப்பார், நாம் அப்துல் ஜப்பார்.
ஆகையனால அந்த கேரக்டர்ஸ் வந்து உதவி பண்ணக்கூடிய, ஃபெசிலிட்டி ஏற்படுத்தக்கூடிய இஸ் எ ஃபெசிலிட்டேட்டர். யாருன்னா இறைவன். அவனுடைய வழியில அவன் சொல்லுபடி நாமும் உதவி பண்ணினால் நிச்சயமாக நாங்கள் மட்டும் பெருமைப்பட மாட்டோம், சந்தோஷப்பட மாட்டோம், தாயந்தர்கள் பெற்றோர்கள். ஏன்னா அவங்களுக்கு தான் கடமை இருக்கு. இறைவன் போன உடனே கேட்பான், நான் உனக்கு அழகான மகனை கொடுத்தேன், நீ என்ன பண்ண, படிக்க வச்சியா? என்னுடைய நபி சீனாவில் போய் படிக்க சொன்னார்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ பண்ணினியா? ஆமா, சொத்தெல்லாம் வித்து படிக்க வச்சேன். ஓகே, உன் மகனுக்கு என்ன உண்டுமோ நான் பண்ணிட்டேன், யூ கேன் கோ டு ஹெவன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாருமே நல்ல படிங்க. ஒரு தோல்வின்னே கிடையாது. சக்சஸுக்கு ரொம்ப விஷயங்கள் இருக்கு. தோல்வி ஏன்னா ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்சஸ் சொல்லுவாங்க. தோல்வி இல்லை, ஹார்ட் ஒர்க்கு வேணும். இன்னொன்று பேசியன்ஸ், பொறுமை. 1000 தடவை நீங்கள் விடலாம், 1001வது நீங்கள் நிச்சயமாக எழும்ப வேண்டும். இதுதான் நம்முடைய சக்சஸினுடைய ஒரு சாதாரண ஒரு மந்திரம்னு சொல்லுவாங்க. அதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நம்முடைய சகோதரர்களுக்கு, அன்சார் சாஹிபுக்கு, சித்தி சாஹிபுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி கூறி அமர்கின்றேன். வாயுதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.